என் இனிய நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இப்போ நம்ம பார்க்க போகிற பிரச்சனைகள் மிக மிக முக்கியமானது. என்னது? வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு. இப்போ குழந்தை வயிற்று வலின்னு சொல்லுமா? பிறந்த குழந்தையோ அல்லது சொல்லாது. அப்போ என்ன பண்ணும்? அழும், உருளும், காலை மடித்து சிரமப்படும், காற்று வெளியேறும். புரியுதுங்களா? இப்படி ஒரு பிரச்சனைகள் ஒரு குழந்தைக்கு ஏற்படுகிறது. அதோடு அதனுடைய மலமானது பச்சை நிறமாக இருந்தால் யோசிக்கவே வேணாங்க. ஹோமியோபதியில் சாமமில்லான்னு மருந்து இருக்குது. அதை வாங்கி ஒரு டோஸ் கொடுங்க, குழந்தை நார்மலாகிடும். சொல்கிறது புரியுதுங்களா? இதுபோல் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மாற்றினீங்கன்னா மருந்து வேலை செய்யாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டெல்லாம் சொன்னனோ, அழும், உருளும், காலை தூக்கி போட்டு இது பண்ணும், ஆசனவாய் வழியாக காற்று வெளியேறும், பச்சை நிறமான மோஷன், வயிற்றுப்போக்கு, டயரியா போகும். இப்படி போச்சுன்னா சாமமில்லா என்ற மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? இதே பிரச்சனை மாலை நேரத்தில் வயிற்று வலி இருக்கும், வயிறு உபுசம் இருக்கும், கை காலெல்லாம் இது பண்ணும், மலச்சிக்கல் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சைனா அப்படிங்கிற மருந்தை பயன்படுத்தலாம். மாலை நேரத்தில் வயிற்று அழுகை, வயிற்று வலி, வயிறு உபுசம், மலச்சிக்கல், வயிற்றில் உருட்டல், ரம்பிளிங் அப்படிம்போம், கடமுட கடமுன்னு ஒரு உருட்டல் இருக்கும். இப்படிப்பட்ட நிலை இருந்தால் நீங்கள் சைனாங்கிற மருந்தில் 30 பவர்லேயோ 200 பவர்லேயோ ஒரு டோஸ் கொடுங்க. அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை உடனடியாக சரியாகிவிடும். சரிங்களா? அந்த சொல்கிற கம்ப்ளைண்ட்டை நல்லா கேட்டுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அப்போ நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த வயிறு உப்புசம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம், அந்த தாய்மார்களுக்கு தான் நல்லா தெளிவாக தெரியும். சரிங்களா? இதுவே வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வயிற்றில் உருட்டல், அப்புறம் அந்த சத்தம், இது எல்லாம் இருந்து தாகம் இல்லாமல் இருந்தால், தண்ணி குடிக்காது குழந்தை, அப்படி கஷ்டப்பட்டுச்சுன்னா பல்செட்டிலா இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? இதுவே தாங்க முடியாத துர்நாற்றத்தோடு குழந்தை காற்று பிரிந்தாலோ மலம் போனாலோ இப்பிகாக், மோசமான ஸ்மெல்லோட ஒரு குழந்தை இது ஆச்சுன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது இப்பிகாக். அதனால் தாய்மார்களே, உங்கள் குழந்தைகளை நீங்கள் தெளிவாக கவனித்து வாருங்கள். குழந்தை எப்படியெல்லாம் கஷ்டப்படுதுங்கிறத பார்த்துக்குங்க. அதை பார்த்து தெரிந்து விளக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நேரடியாக ஹோமியோபதி மருந்து கடையில் மருந்து வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கஷ்டமே பட வேணாம். 9176380403 ஃபோன் பண்ணுங்கள். இந்த கம்ப்ளைண்ட்டை தெளிவாக சொல்லுங்கள். டாக்டர் மருந்து அனுப்பிச்சு தருவாங்க. சரிங்களா? ஆகவே உங்கள் குழந்தைகளை வயிற்று பிரச்சனையிலிருந்து பாதுகாக்க ஹோமியோபதி மிகச்சிறந்த உதவி செய்யும் என்பதனை கூறி, பக்க விளைவுகளோ எதிர்விளைவுகளோ மீண்டும் வேறு ஏதோ பிரச்சனையோ வராமல் உங்கள் குழந்தைகளை பாதுகாக்கும் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.